அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் இருந்துட்டு, ஒரு ஸ்கை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் நேரம் வந்து இறங்கிட்டு, அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த சீனை அப்படின்னு ஒரு லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்த சீனை சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படிதான் அவருக்கு சினிமா இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி வெள்ளந்தியான ப்ரொடியூசர் தான். அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும். லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பி வரணும். அண்ட் அதுக்கு முன் வந்த தனஞ்சயன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு டேட் போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள்லாம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆர்டிஸ்டாக தேஜு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் ரமேஷ் திலக் அவர் ரெண்டு மாதிரி, ஏன்னா ஒரு நாள் இருந்து தெரியும் பழக்கம். அந்த மாதிரி அவர் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா ஜி சாரும் அவங்களும் ஒரே ரகலாக பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் லிங்கா அவரும் அதே மாதிரி தான். அவரும் எனக்கு நேரில் மீட் பண்ணால் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்ரீகாந்த் சார் அண்ட் வெந்து மாதிரி மேம், அவங்களும் வெரி நைஸ் டு ஒர்க் வித் தேம் ஆல்சோ. அண்ட் டைரக்டர் இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் மூலமாக தான், ஜீவி சார் மூலமாக தான் ஃபஸ்ட் அறிமுகம். ரொம்ப நல்லா போச்சு ஷூட்டு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் மை டீம், சினிமாட்டோகிராஃபி டீம் அண்ட் டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் லைட் டீம் அண்ட் யூனிட் அவங்க கிரேன் டீம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேலில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. முத்துனாவும் இப்போ கூட பண்ண பேசிட்டு இருந்தோம். அது ரொம்ப அவருக்கு இப்போ தான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, அதனால ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், எடிட்டருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இதை எப்படியாச்சும் கொஞ்சம் போய் ரீச் பண்ணி அவருக்கு இது முதல் படம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம் பண்ணணும், அதுக்கான இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மாமல்லன் சாரோட மீட்டிங் வாய்ப்பு கிடச்சிது. அவர் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை பார்த்து பேசணும். அப்புறம் டேரக்டரோட அவருக்கு ஒரு மீட்டிங் கிடச்சிது. டேரக்டர் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு, சிவகாரன் பெண்கள், கண்ணை நம்பாது. அந்த படத்தில் வந்து நம்ம புதுசாக போகிறோம், எப்படி நம்ம இது செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் சாரை மீட் பண்ணும்போது கதை சொன்னார். கதை ரொம்ப லைவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டுக்கிட்டு ரொம்ப எதுவுமே இதுவாகாமல் ஒரு ஒத்து போன மாதிரி இருக்கணும் சார், எதார்த்தம் ரொம்ப நிறைய வேணும்னு எதிர்பார்ப்பார். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அமல்ராஜ் சாருக்கும், தயா சாருக்கும், டைரக்டர் மாறன் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பாருங்கள், படமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொடியூசர் முதல் படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் ப்ரொடியூசரு. கேட்ட காசு கரெக்டாக கொடுத்துட்டாரு. நைட்டு தான் காசு கொடுப்பாரு, ஆனால் அந்த இது புரிஞ்சுப்பார், எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் பின்னாடி பணம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்குன்னு. அதே மாதிரி கரெக்டாக தானே கூப்பிட்டு காசு கொடுப்பாரு. அந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசரு. அவருக்கு இந்த மாதிரி எதுவும் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நான் நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பேமெண்ட் எதுவும் பெண்டிங் இல்லைல்ல சார்? தேங்க்யூ ஸோ மச் கவிதா. எனக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் விநாயக் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைம்ல ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏண்டா படம் ஒன்றும் பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும், அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்னைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்னா இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடிச்சாரு. உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ண. அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் போது மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, எனக்கு பாக்கியமாக அதை தருகிறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் விநாயக் கூட இதனோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்
ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமா நிறைய இருக்காரு. ஆமா. ஸோ இது எல்லாத்துலயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவரு. இந்த படம் மூலமா எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வந்து கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இவருக்கு நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்துல. அது ஒரு ஹீரோ நினைச்சிருந்தா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்னைக்குமே சொல்லாம எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அந்த கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அடுத்து ரமேஷ், அவங்களோட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்பவுமே இருக்கு. நம்பி தான் ரமேஷ் எப்பவுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினா நீங்கள் வரீங்க, பெரிய கருத்துக்கள் நிறைய படங்கள் போடணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமோட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றபடி இங்கே வந்துருங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்க கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப ஆர்டிஸ்ட் கம்போர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்குலாம் என்னாலும் தோணுது, பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது வந்து ஜிவி சார் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபத்தொண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரிப்போட இருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்துல வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் எ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்க கூட இல்லை, அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது இல்லை, ஒரு நெகோசியேட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணாம அது எனக்கு உண்மையிலே அது பெரிய ஜெஸ்டரா இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதை தொட்டு ரமேஷை பத்தி எனக்கு வார்த்தைகள் சொல்றதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். முத்தனை ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலகிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவரு. நான் வணக்கண்ணே. தேங்க்ஸ். அதான் அது மட்டும் போய் சரி பார்த்தேன். மாரணையா தேங்க்ஸ்ண்ணே. மாரணையா நம்ம ஸ்பாட்ல இருக்கும்போது சும்மா ஏதாவது அரட்டடிச்சிட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம். ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீன்ல அப்படின்னு அவ்வளவு ஃபோக்கஸ்டா எதை பத்தியுமே யோசிக்காம சிரிக்காம ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனா அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா சிரிச்சுலாம் பேசுவார். பட் அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பாரு ஐயா. அதுக்காகவே நீங்க ஜிவி டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல லீடர் பண்ணிருக்கேன். அதுல ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. யாரு அதாவது அவருடைய ஸ்டேச்சர்ல இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை.
ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போதில்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டை அவங்க வரத்துக்கு முயற்சி பண்றாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்துல அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணாரு, கிட்டத்தட்ட அந்த படத்துல பாதி ப்ரொமோஷன் அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ற ஒரு டாலிங். ஸோ இந்த மாதிரி இதுல வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. யாரையாவது மிஸ் பண்ணி தரேன் சார். கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பதட்டமே படாம வேலை செய்வாரு. ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலா அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போறதுக்கே பயப்படுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஹி இஸ் சோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமா பார்ப்பாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார் தனஞ்சயன் சார், சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்க வந்து இதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் a lot சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பத்தி, ஒர்க் பண்ண எல்லாரும் பத்தியுமே. நல்ல டீம்ல ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும், நல்ல ரோல்ல பிளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியா பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார் தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்க இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் பாருங்க, 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்வன் சார் திடீர்னு நைட் ஃபோன் பண்ணார். சார் இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலாபரேட் பண்ணார். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாரும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார் இவர். நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவிடி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படி இருக்கு. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஜி. வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்வன் சார், உங்களுடைய இந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புறேன் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தனஞ்சயன் சார் கூப்பிட்டாங்க. சார் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு திரும்ப ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சார். அதாவது இந்த இனிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் வந்து அதோட டேட் தள்ளி போகுதுன்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணி அதை திரும்ப அதை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வரங்கிறது அது அவ்வளோ ஜோக் இல்லை.
சூப்பர் சார், தேங்க்யூ என்னை கூப்பிட்டுருக்கோம். நானும் ஜிவி சார், தேஜு, நீலேஷ் எல்லாம் வந்து ஒரு 3 நாளாக ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிருக்கோம். இதில் வேற ஜிவி சார் வந்து மதுரை வேற போயிட்டு வந்திருக்காரு. மாறன் அவள் பற்றி வந்து எனக்கு முன்னாடி இருந்து தெரியும். எக்ஸிஸ்டல் ஃபேக்ட்ரியில் நான் கதை சொல்ல போகல அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன, நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தோட சாயலே இல்லாமல் வேற ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம்ல. மாறன் அவர்கள் வந்து 3 படமும் ஒரே ஜானர் த்ரில்லர் அப்படியே மொத்தமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த த்ரில்லை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து சூப்பர் சார். அப்புறம் குயிக்காக வந்து எடிட்டர் லோகேஷ், என் ஃப்ரெண்டு பேச்சுலர், அவன் தான் பண்ணான். ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் தான் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு அந்த எஃபிஷியன்சி வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் கூகுள் சூப்பர் ஒர்க், கூகுள் நைஸ். அண்ட் தேஜு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கீங்க. அண்ட் எங்கள் சார் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கும். எங்கள் சாருக்கு வந்து செட்டில் டீ கொடுக்குறவங்க கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். அந்த ஏதா அவன் வேகமாக போயிடு என்னப்பா குறுக்க போகிறான் அப்படி சார். ஜி சார் எப்படின்னா காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் என்னை குளிக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சார் இப்படிதான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவர். நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க மாறன் சாரை வந்து. ஜிவி சார் பியூட்டிஃபுல் சார், செம்மையாக இருக்குது லுக்கு. அப்புறம் ஆக்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீலேஷ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இதில் வந்து இருக்கிற அந்த ட்ரெய்லரில் வர ஒரு சின்ன போர்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்ஷன் வந்து அண்ட் எவ்ரி திங் நல்லா இருக்குது, ப்ராமிஸாக இருக்குது. ட்ரெய்லர் டெக்னிக்காலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம். வந்து படம் பார்த்து அதை பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிளாக்மெயில் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு கிரியேட்டராக படத்தோட ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போகுதுன்னும் போது அது எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல படம் அதுக்கான டேட்டை அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல படம் கரெக்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது வெற்றி படமாக அமையும். ஜிவி சார் படத்துக்கு படம் அழகாயிட்டே போகிறாரு. சசி சார் சொன்ன மாதிரி நம்மளும் அடுத்து ஒரு படம் பண்ணணும் சார், வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. தனஞ்சயன் சார் தான் என்னை இங்கே கூப்பிட்டுருந்தாரு. முதல் படத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வெல் விஷன்ஸில் எனக்கு முதல் ஆள் தனஞ்சயன் சார் தான். அப்படி இந்த நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும்னு நினச்சி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பிளாக்மெயில் ட்ரைலர் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மாடர்ன் நல்ல பழக்கம் ஆக்சஸ்லேருந்து. ஸோ மாடர்னோட எல்லா படமே ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கல ஆக்சுவலி அது 100% மற்ற படங்களோட இது ரொம்ப சூப்பராக நான் நம்புறேன். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லது. கூகுள் விஷுவல்ஸ், சாண்ட் லொகேஷன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். அண்ட் ஜிவி சார், ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன். தஞ்சய் சார் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நிச்சயமாக இந்த படம் ட்ரேடிங் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிகிற ஸ்டேஜில் அது நடக்கிறது சார். அது சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்துருக்குது தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக எடுத்து ரொம்ப சிறப்பு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள், இப்போ யூடிவியில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்தப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிறத்தை ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட்
எல்லாரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோட ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார் தேஜஸ்வினி, அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷ்லுக்கு அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட், அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பாரு, டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பாரு. கம்மிங் பேக் டு ஜிவி, ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், நினைக்கிறேன் ஒரு அம்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன சொல்லணும்னா, சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுக்க ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னொரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கால நடக்குமான்னு அது ஜிவின்னு பேர் சொன்னால் எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படம் பண்ணிருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவியா சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணு. இப்போ அவரை தான் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்த ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. என்னோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நீங்கள் நேரில் ஃபாலோ பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்கான்னு சொன்னாலே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர், ஏன்னா அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம், அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன், ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார், ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும், இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் நல்லா கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே குறிப்பாக அந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க, அவர் வேணா அது மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்னைக்கு இந்த விழாவில் பேசின எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் இருந்து வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா மிகச்ச ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர்னா நிச்சயமாக பண்ணியிருக்காரு. தெய்வக்கணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நான் வெளியிருந்து சொல்றதை விட உங்களோட வேலை செஞ்சு உங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நிரஞ்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். நிரஞ்சன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமான ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் கமிஷனர் நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்னைக்கு அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பட் அக்கா தான் நல்லா இருக்கா, ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லாரும் வந்து பேசுனாங்கன்னு எல்லாருமே வந்து ஜிவியால இயக்குனரானவர்கள். அதனால அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடிச்சாலும் சரி ரொம்ப ரீசனபுளா ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்ற மாதிரி சம்பளம் கேட்கிற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பிராக்டிக்கல், போதுமே அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா இந்த படம் இந்த ஆல்பம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு விரல விடாம அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டு இருக்கிறது வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், இன்னும் உங்களுக்கு நிறையா வளரணும், நிறையா பண்ணணும். யூஆர் டூ யங், யூகலி யங்கஸ்ட் நீங்கள்.
இன்னும் பெருசாக சாதிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய மறைந்த இனிய நண்பர் டில்லிபாவுடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியோட பொருட்கள் அந்த இயக்குனர் மாறன் அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் டில்லிபாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது டில்லிபாவு சேர்த்து பேரை கூட எல்லாரும் மென்ஷன் பண்ணி பேசணும் ஒரு. ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே அந்த அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம எப்படி சொல்கிறது, அது நீங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் என்னுடைய வேண்டுகோள். சேவிங் நம்புகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கு நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சல ஒரு நடிகர்கள். நம்ம இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் விஷயம். இப்போ இந்த MS பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல ரோல் போகணும். அது ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு இருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீது நடித்த எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு நீங்கள் ஒரு பெரிய பர்ஃபார்மர், டான்ஸர், எல்லாமே தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பிளாக்மெயில் டீம், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், தேவையானது எல்லாருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான சப்போர்ட்டை எங்கள் டீமும் நானும் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அவர் இந்த படம் ஜெயிக்கணும், ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சார் தேங்க்யூ சார். அண்ட் சினிமா, ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விமர்சகர். நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட பழகிட்டு இருக்கேன். கரெக்டான படங்களை, கரெக்டான ஆட்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுல அவருக்கு நிகர் அவர் தான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சின்ன படமாக இருக்கும், கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். அந்த படத்தை தேடி போய் பார்ப்பேன், அது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்தை அங்கீகரித்து இவ்வளோ தூரம் நீ கொண்டு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோட டீம் கோகுல் பினாய், அவர் இந்த படத்தில் இன்னொரு கண்ணா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மற்ற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ரமேஷ் திலக் சார், லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், ரெடின் கிங்ஸ், ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ நான் எது சொன்னாலுமே முகம் சொல்லிக்காமல் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கூடுதலான நேரங்கள் இருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினது கிடையாது. ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அட்டச்சிட்டு இருப்பாங்க. ஒர்க்குன்னா வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதுதான் என் டீம். அதே மாதிரி எக்ஸ்பெஷல் ஜிவி சார் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் மாதிரி தான் நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார் என்னையும் கன்சிடர் பண்ணுங்க. நான் இதை வந்து நான் டப்பிங்கை போய் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சாரும் படம் பார்த்துட்டார். படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு வாழ்த்து சொன்னார். ரொம்ப நிறைவாக இருந்தது சார் எனக்கு. பல விதங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லேட் நைட் தான் அமைச்சிருக்கோம். மதியம் அவங்கள தான் நம்பியிருக்கோம். ஒரு நல்ல படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல படம் அதை நீங்கள் பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னோட 2 நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக அதோட மைனஸை நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தீங்க நீங்கள் என்ன விட்டு போனீங்களே அப்படின்னு. இல்லை சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், அதில் சொல்லியிருந்தாங்க, அதனால இதை சொல்கிறோம்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க, மற்றவங்க பேசுறதை வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க. அதுதான் என்னோட கருத்தாக இருக்கு. நீங்கள் பாருங்க, குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்தடுத்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.